பேங்க் வேலைக்கு போணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனா இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சா, என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. சரி ரைட். இப்ப தமிழ்நாடு கிராம வங்கியில இருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ண நான் ஆரம்பிச்சுட்டேன். ஆனா படிக்க ஆரம்பிச்சு எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்ற கேள்வி தான் இந்த கேள்வி. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னா எப்பவுமே ஆரம்பிக்க முடியாது. எல்லா நேர்கோடுகளும் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்ப இந்த ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம வங்கிய மட்டும் நீங்க டார்கெட் பண்ண வேண்டாம். இது மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்து நமக்கு இன்னும் ஒரு 15 நாள்ல ஐபிபிஎஸ் ஓட கிளர்க் எக்ஸாம் வரப்போகுது. அது வந்து 1 மாசத்துல ஐபிபிஎஸ் பிஓ, அடுத்து எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் வரிசையா நமக்கு வரதான் போகுது. ஸோ அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்கள் நமக்கு இருக்கு. ஒருவேளை இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த எக்ஸாம் இல்லைனா கூட இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல வர்ற ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாம உங்களால கிளியர் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல தமிழ் வழியில வங்கி தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் ஜூன் 24 முதல். அடா 24/7 மொபைல் ஆப்ல போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ் வழியில வகுப்புகள் இருக்கு. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி வகுப்புல இணைந்து கொள்ளுங்கள்.